அங்கீகாரம் இல்லா பெண் விவசாயிகளுக்கு மாதந்தோறும் கௌரவ மதிப்பூதியம் ரூபாய் 2000 ஃபார் 1 ஏக்கர் அவர்கள் ஓனராக இருந்தாலும் டெனண்டாக இருந்தாலும் வழங்கி பெண் நில உரிமையாளர்களின் பங்கு 40% ஆக 2035க்குள் உயர்த்துவோம். இந்த சிறப்பான கட்டுரை அங்கீகாரம் தேடும் பெண் விவசாயிகள் என்கிற தலைப்பிலே இன்று 16/2/2026 தினமணி நாளிதழில் ஐயா அரச்சலூர் செல்வம் தமிழ்நாடு இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பின் மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் எழுதியுள்ளார்கள். நான் அரச்சலூர் செல்வம் ஐயாவிற்கும் தினமணி நாளிதழுக்கும் நன்றி சொல்கிறேன். நிலத்தில் வேளாண்மை செய்வதென்பது ஒரு பெருந்தொழிற்சாலையை நிர்வாகம் செய்வதற்கு இணையானது. இந்த நிர்வாகத்தை அந்தந்த நிலத்திற்கேற்ப வடிவமைத்து நடத்துபவர்கள் இன்றளவிலும் பெண்களாகவே உள்ளனர். உலகளாவிய உணவு உற்பத்தியில் 50% பெண்களின் பங்களிப்பால் கிடைக்கிறது. வளரும் நாடுகளில் உணவு உற்பத்தியில் 60% முதல் 80% வரை பெண்களால் தான் கிடைக்கிறது. விதைகள், உணவு வகைகள் பண்பாட்டை காப்பதன் மூலம் பல தலைமுறைகளாக வளர்ந்த பயிர்களின் நினைவையும் எதிர்காலத்தை எதிர்கொள்ள தேவையான சூழல் அறிவையும் அவர்கள் உயிர்ப்புடன் வைத்திருக்கிறார்கள். ஆனால் இத்தகு அறிவுக்கும் செயல்திறனுக்கும் எவ்வித அங்கீகாரமும் மரியாதையும் எவ்விடத்திலும் இல்லை. இவர்கள் குடும்ப விவசாயத்துக்கு தலைமை வகிப்பவர்களாக இல்லாமல் தங்கள் கணவருக்கு உதவுபவர்கள் அல்லது குடும்ப விவசாயத்தை தாங்குபவர்கள் என்கிற அடையாளத்திலேயே உள்ளனர். அதிகாலை முதல் முன்னிரவு வரை உழைக்கிறார்கள். ஆனால் அதற்குரிய மதிப்போ அங்கீகாரமோ சிறிதும் கிடைப்பதில்லை. இதை உணர்ந்தே ஐநாவின் உணவு விவசாய அமைப்பு FAO இந்த பிம்பத்தை மாற்ற முயல்கிறது. இதன் ஒரு பகுதியாக 2026ஆம் ஆண்டை உலக பெண் விவசாயி ஆண்டாக அறிவித்துள்ளது. கண்ணுக்கு தெரியாத உழைப்பாளர்களாக அல்லாமல் உணவு பாதுகாப்பின் இன்றியமையாத சிற்பிகளாக அங்கீகரிப்பதற்கான ஒரு உலகளாவிய முயற்சியை தொடங்கியுள்ளது. இந்தியாவில் விவசாய பணியாளர்களில் கணிசமான பகுதியினர் பெண்களாக இருந்தபோதிலும் விவசாய நில உடைமையாளர்களாக இருக்கும் பெண்கள் ஆண்களை விட மிக குறைவாகவே உள்ளனர். தேசிய குடும்ப சுகாதார கணக்கெடுப்பின்படி பெண் நில உரிமையாளர்களின் சதவீதம் 8.3% உள்ளது. வேளாண்மையை பச்சை புரட்சி வணிகமயமானதாகவும் தொழிற்சாலைகளுக்கு மூலப்பொருட்கள் உற்பத்தி செய்து தரும் ஒன்றாகவும் மாற்றியது. பெண்கள் கையில் இருந்த வேளாண்மை ஆண்கள் மயமானது. வருவாய் நெருக்கடி உள்ளிட்ட பல காரணங்களால் விவசாயியின் வருவாய் பற்றாக்குறையை அதிகரித்தது. இதன் காரணமாக விவசாயத்தில் இருந்த ஆண்கள் வெளி வேலைகளுக்கு சென்று விட்டனர். இப்போது மீண்டும் வேளாண்மை பெண் மயமாகிறது. ஆனால் வேளாண்மை பழைய தன்மையில் இல்லை. பெண்மயமாகும் வேளாண்மையை பெண்களுக்கு ஏற்ற வகையில் கடன், இயந்திரங்கள், வேளாண்மை பணிகளுக்கான திறன்கள் உருவாக்கப்பட வேண்டும். சந்தையை மகளிர் எளிதில் கையாளுவதற்கான திறன்களை அளிக்க வேண்டும். இவற்றின் மூலம் பெண் விவசாயிகளுக்கு நிறைவான வாழ்க்கையை உறுதி செய்ய அரசும் கொள்கை வகுப்பாளர்களும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். உணவு பாதுகாப்பை, ஊட்டச்சத்து பாதுகாப்பை உறுதி செய்வதிலும் கிராம பொருளாதார வளத்தை மேம்படுத்துவதிலும் கிராமங்களின் பண்ணைகளின் வளம் குன்றாத தன்மையை ஊக்குவிப்பதிலும் பெண்களின் பங்கை அங்கீகரிக்க வேண்டும். இதன் மூலம் சிதைந்து வரும் வேளாண்மையையும் பாலின சமத்துவத்தை ஊக்குவிப்பதற்கான வாய்ப்பாக உலக பெண் விவசாயி ஆண்டை 2026ஆம் அரசுகள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பரிசுத்த வேதாகமம் பெண் விவசாயிகளின் பங்கை குறித்து என்ன சொல்கிறது? நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள், அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழக் கடவது. ஆமேன்.